தமிழகம் இந்த முறை தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி மிக அருமையான கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறது. இதோடு இணைந்திருக்கிறவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மற்ற இயக்கங்கள் அனைத்துமே தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அனைத்துமே தமிழ்நாட்டிலே நல்லாட்சி தர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகள். ஆக ஏற்கனவே அதற்கு உதாரணமாக இந்த கட்சிகளுடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த நாட்டிலே தமிழகத்திற்கு பல்வேறு வகையிலே உதவி புரிந்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சியிலே தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணியை இந்த நாட்டு மக்கள் மிகுதியாக விரும்புகிறார்கள். ஏற்கனவே இந்த கூட்டணி எப்படி தோத்து போன சட்டமன்ற தேர்தலில் என்று கேட்கலாம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் இருந்த நிலையிலே அன்றைக்கு எடுத்து ஒரு மாபெரும் தலைவர் இருந்து இறந்து விட்ட பின்னாலே ஒரு நடைபெறுகிற ஒரு தேர்தல் என்கிற போது கட்சிக்குள்ளே ஏற்பட்டுக் கொள்ள பல்வேறு குழப்பங்கள் பிரச்சனைகளால் அதிமுக தோல்வியை தழுவி எதிர்க்கட்சிக்கு அமர வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது மிக கேவலமான நிலையிலே நாட்டு மக்களால் விமர்சிக்கப்படுகிறது. அது எதுவோ இருந்தாலும் சரி, தங்களுடைய குடும்ப நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இன்றைக்கு சீரழிந்து போய்விட்டது என்பதை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருப்பவர்கள் உணர்கிறார்கள். அதற்கு காரணம், பள்ளிக்கு செல்லுகிற பையன் அல்லது தன்னுடைய மகள் வீட்டுக்கு திரும்புகிற போது முழுமையாக திரும்புவாரா என்ற நிலையே இல்லாத நிலையிலே ஒவ்வொரு குடும்பத்திலே இருப்பவர்கள் இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். சோ அந்த நிலையெல்லாம் இன்றைக்கு பார்த்து அதற்கு காரணம் போதை கலாச்சாரம். இந்த 5 ஆண்டு காலத்திலே மட்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வந்ததற்கு பின் அவர் கையிலே காவல்துறை இருந்ததற்கு பின்பு அந்த போலீஸை வைத்துக் கொண்டு அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் இன்றைக்கு ட்ரக் டிராபிக் என்பது மிக 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 போதை மருந்து கடத்தல், போதை மருந்து விற்றல், போதை மருந்து பதுக்கல், இவைகள் எல்லாம் தமிழ்நாடும் ஒரு கேந்திரமாக இன்றைக்கு திகழ்கிற காரணத்தால் ஒட்டுமொத்தமாக இந்த போதைக்கு எதிரான ஒரு மனப்பான்மை தமிழ்நாட்டு மக்களிடம் வந்துவிட்டது. ஆகிய எந்த வளர்ச்சி திட்டங்கள் எது பற்றியெல்லாம் பேசினாலும் கூட அவர்களுக்கு இதிலேயும் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே போய்விட்டு திரும்ப முடியவில்லை என்ற நிலையெல்லாம் இருக்கிற போது மற்றவற்றையெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. இந்த ஆட்சியினுடைய நிர்வாகத்தின் மீது கோபமாக இருக்கிறார்கள். அந்த கோபம் வாக்குகளாக மாறி எங்களுடைய கூட்டணிக்கு வெற்றியை தேடித்தரும். TVK says that it is the only opposition fighter for DMK. How do you see? He has said that the AIDMK and BJP alliance, they don't stand. So how do you see this statement, the aggressive statement that the Stalin and TVK is giving? ஒன்று புரிகிறது. விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் என்பது தெரியும். திமுகவுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. சோ அந்த எதிர்ப்பை எதிர்த்து அரசியல் செய்யலாம், அதனாலே நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்க்கிறார். ஆக ஒரு உண்மையை அவரும் உணர்த்துகிறார். திமுகவுக்கு தமிழ்நாட்டிலே தான் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் மக்கள். சோ அந்த மக்களுடைய வாக்குகளை நாம் பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நான் அவரை பாராட்டுகிறேன். திமுக மட்டும்தான் தீய சக்தி, அதை அழிக்க வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும், அதை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவருடைய எண்ணத்தை பாராட்டுகிறேன். ஆனால் அவருக்கு அதற்காக தன்னை மாற்று சக்தியாக சொல்லிக் கொள்வதை நாட்டு மக்கள் தான் சொல்ல வேண்டும். Sir, also if we talk about in this region, the farmers are facing a lot of issues and there is youth unemployment. How is your alliance going to address those things if you form the government? பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கவில்லை என்பது எல்லா பொருள்களுக்குமே. எல்லா பொருளும் மரவள்ளி கிழங்காக எங்களுடைய வட்டாரத்திலே மரவள்ளி கிழங்கு அது இங்க இருந்து சேகோ தயாரிக்கப்படுகிறது. சேகோதா வட இந்தியாவுக்குள்ள எல்லாம் அதுதான் சாபுதானா. மிகப்பெரிய அளவிலே ஒரு டெலிசியஸ் ஃபுட்டாக கருதப்படுகிற நவராத்திரி காலங்களிலே அந்த வட மாநிலத்து மக்கள் எல்லாம் உண்ணுகிற உணவாக இருக்கக்கூடிய சாபுதானா இந்த மரவள்ளி கிழங்கில் இருந்துதான் உற்பத்தி செய்யப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. அதே போல எங்கள் வட்டாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய தக்காளி விவசாயிகள், அதே போல தேங்காய் விவசாயிகள், தென்னை விவசாயிகள் போன்ற எல்லா விவசாயிகளுக்குமே தங்களுடைய உற்பத்திக்கு செலவுக்கு ஏற்ற விலை கிடைக்கவில்லை என்ற நிலை இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றுகிற வகையிலே அவர்களுக்கு உற்பத்தி செலவு மட்டுமல்ல, லாபகரமான தொழிலாக விவசாயத்தை உருவாக்குவதற்கு வேல்யூ ஆடட், அதாவது
முழுமையாக அவர்களை சந்தைப்படுத்துவதற்காக அவருடைய விவசாய பொருட்களை மார்க்கெட்டுக்கு மட்டும் வராமல் சந்தைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிவகை செய்வது என்பதை பற்றி மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் அவர்களும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக இன்றைக்கு பல புதிய வழிமுறைகளை கண்டிருக்கிறார்கள். ஆக எல்லா விவசாயிகளுமே தாங்கள் உற்பத்தி செய்கிற பொருள் உடனடியாக அவைகளுக்கெல்லாம் இது செறிவூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றப்பட்டு அது நேரடியாக விற்பனைக்கு, ஆன்லைன் விற்பனைக்கு இவைகளையெல்லாம் இன்றைக்கு ஊக்கப்படுத்துகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் மேலாண்மை. தமிழகத்தை பொறுத்தவரை நீர் பற்றாக்குறை என்பது எங்காவது ஒரு பக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இருக்கின்ற நீர் மாசுபட்டுக் கொண்டிருக்கிறதும் தெரிகிறது. அந்த மாசை அகற்றுவதற்காக, பொல்யூஷனை தடுப்பதற்காகத்தான் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை பாரத பிரதமர் தந்திருக்கிறார். அது எப்படி கங்கை மாசுவை அகற்றுவதற்காக, பொல்யூஷனை அகற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முடிவை போல காவேரி கடைசியிலே உற்பத்தியாகி நம்முடைய ஒகேனக்கல் இறங்கி புறப்படுகிற போது எப்படி இருக்கிறதோ அதே நிலையிலே நாகப்பட்டினம் வரை அது போய் சேருகிற வரை அது இருக்க வேண்டும் என்ற நல்ல நீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் 18,000 கோடி ரூபாயிலே மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அது அந்த திட்டத்திற்கு வழிமுறையை, வரைபடத்தை கொடுத்தவரே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான், அவருடைய ஆட்சியில தான் தரப்பட்டது. அப்பொழுதே சாங்ஷன் ஆனது. முதல் தொகை கூட இப்பொழுது இந்த ஆட்சி வந்த பிற்பாடு வந்திருக்கிறது. இவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் காலதாமதப்படுத்துகிறார்கள். அந்த திட்டம் மட்டுமல்ல, நதிகள் இணைப்பையும் நம்முடைய கூட்டணி அரசு, எங்களுடைய கூட்டணி அரசு என்று சொல்வதுவே அதிமுக அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஆட்சியினுடைய உதவியோடு நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்படி நதிகள் இணைக்கின்ற அந்த திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் 15 ஆண்டு காலத்திற்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கும், சிவில் இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்கும், சாதாரண நிலையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், இவர்களை டெக்னாலஜி வரைபடங்களை தயாரிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி பல்வேறு வகையிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்குகிற வகையிலேயும் எதிர்காலத்தில் விவசாயத்துக்கு மேம்படுத்துவதற்காகவும், எதிர்காலத்தை தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அந்த திட்டங்கள் அமையும். அதை அதிமுக சர்க்கார், மத்திய அரசினுடைய பாரதிய ஜனதா கட்சி மோடியினுடைய உதவியோடு அதை செய்வார்கள். Congo Belt is very important. What will be your strategy this time to revive the vote again? Because it is ADIMK base, but we have seen recently few DMK leaders have secured the place. Yes. Not only few DMK மட்டுமல்ல, அவர்கள் பொதுவாக தமிழ்நாட்டிலே கொங்கு பெல்ட் மட்டுமல்ல, இப்பொழுது அதிமுகவுடைய அலை தமிழகம் முழுவதும், அதிமுக அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் இணைந்ததற்கு பின்பு தேசிய பாதையை தமிழகம் தேடுகிறது. தேசியத்தின் பாதுகாப்பு வேண்டும், அவசியம் என்பது எல்லா மக்களிடம் மனதிலே இன்றைக்கு எழுந்துவிட்டது. அதனாலேதான் தேசத்தை பாதுகாப்போம், தமிழகத்தை வெல்வோம். தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழகத்தை வென்றாக வேண்டும். காரணம், இவர்கள் மாநில சுயாட்சி போன்ற கோரிக்கைகளை வைக்க ஆரம்பித்து மாநிலத்தை ஒரு தேசிய வரைபடத்தில் இருந்து பிரித்து காட்டுகிற நிலையை மக்கள் மத்தியிலே ஒரு வேறுபாடுகளை உருவாக்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதையெல்லாம் போக்குற வகையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே தேசியத்தை நோக்கி திரும்புகிறது. நல்லாட்சி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்லாட்சியை அதிமுகவும், தேசியத்தின் பாதுகாப்பை, தேசத்தின் பாதுகாப்பை பாரதிய ஜனதா கட்சியும் தருகிற போது தேசம் பாதுகாக்கப்படும், நல்லாட்சி வழங்கப்படும். ஆகவே கொங்கு மட்டுமல்ல, மற்ற பகுதியிலேயும் இந்த முறை அதிமுக பாஜகவுடைய அணுகி முழுமையான. Previously in Tamil Nadu politics, always in the assembly elections, only about the state parties and then regional issues only. But this time, the people now recognizing the Prime Minister of India, who is doing a very wonderful works and all. So every house, one among the family is now supporting of Modi. So the youngsters and all about this AI
conference and other recently conducted a conference. Now the country is towards the development and mixed with all new investigations and all. Like the youngsters are think another 20 years we will be the bride of nation. Like that every Indian youth are thinking. So in that way, the Tamil Nadu also want to be in their nasal stream. So youngsters and brainy people all are thinking towards BJP. Sir, recently we have seen that current Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin, and the TVK leader Vijay have intensified the political tension by giving various statements. How do you assess the current political climate in Tamil Nadu? Now they started. Both are. So I am the fight with you only. Like that, Vijay wants to, because he is started the party now. He is a matinee idol. Tamil Nadu is a famous actor. But I don't think he is maybe a crowd puller, but cannot be a vote puller. So he want to take a stand against the ruling party. So to catch the anti-DMK votes, that is the anti-DMK rule votes, not anti-DMK votes, anti-DMK rule. Nowadays the people of Tamil Nadu mostly affected by this the past 5 years ruling about this ruling. That mostly about this, even your smallest village, you might have heard it, you might have traveled it, and then even the side of the school, side of the college, side of the sandy, side of the market, all drugs, that is narcotic mobilization is mostly in Tamil Nadu now. So the people are annoyed it, every family is afraid of this narcotic. The youth are now falling into that. So they are definitely every family, every good family is against DMK rule. Sir, speaking about the DMK, how do you assess their governance? Because DMK says that the previous 4 promises they have delivered most of it. Plus, we have seen that the CM has recently given 5,000 rupees to women and other welfare schemes. So how do you see all this? Yes, regarding that 5,000 rupees, but it is a very glamour announcement and all. They got it, the people also got it. We are conducting a street level meeting. Now the BJP is conducting 22,000 street level meeting. So every 3 booths one meeting. Small meeting addressing to the public, we are interacting with the public. Then I have attended so far the last 3 or 4 days about 12 or 15 meetings. In that meeting I directly asked the ladies, you got 5,000 rupees? Yes, we got 5,000 rupees. Have you taken from the bank? Yes, I have taken from the bank. How much you spend, how much you are in our hand? That day I was asked the 4th day. After the money received by the 4th day. Then the ladies are telling, I am only having 1,000 rupees or 1,500 rupees or 2,000 rupees. Nobody said more than 3,000 they are keeping. So they spend it. How will you spend for the 2,000 rupees or 3,000 rupees within a day days? One of my husband is taken away to the Tasmak shop. So the Tasmak shop means it's a wine shop here. That's Tamil Nadu government is running a wine shop. So the husband was taken the money from the wife or mother. Taken to son, taken the money from the mother. Husband is taking the mother money from the wife, and then run away to the Tasmak. So they already half of the money they spend it. Another 2 days or 3 days they will spend every 5,000 rupees. The ladies cannot we told that money. But for the next month there won't be money. Then they will feel because of this arak shop, because of this wine shop,
run by the government. Everything is going on. My family is very much in a dark position. So like that they will think. So, but if we talk about their governance, did they deliver their 5 years poll promises? No, that is they given a 511 promises in their written promises and then in the public domain. More than that, every district election manifesto also they delivered. The district-wise election manifesto. In this district-wise election manifesto, most of 90% of the things was not done. In this 218, like that, our last assembly itself, they announced this. Only 200, below half level, they are not past 50%. So they failed. So DMK failed. So DMK accuses BJP and AIDMK alliance of pushing national politics into the state. Yes, definitely. If they are accusing us as we are pushing for the national politics, then nation need it now. For the national politics, the one nation must be. We have so many fight in economical fight, and then border security fight, and then drug traffic fight. There are so many fights with other countries. Then we have to scrutinize the nation. So every nation, but we all together, but the multi-party level, that okay. But the nation is one. That nation is one, that also the national politics is needed now. Because now they needed. Once upon a time, linguistic politics and then state level development and all. Now the national development is most important. If the nation developed, only the state will develop. If the nation will fall, and because when Sadambaram was the finance minister, what happened? So he sold the printing machine itself to Pakistan. That contractor got it, that Pakistan, they printed the money and then given it. Half of the bank money, circulated money was fake notes. So lastly, Modi was taken a very good decision to complete damage of 1,000 rupees and 500 rupees. Then now the nation is developing economically. What was the before? What is happening now? We have to analyze all those things. The nation is needed now. Sir, with TVK, NTK, PMK adopting aggressive strategies this time in Tamil Nadu. So do you think Tamil Nadu is moving beyond traditional two-front politics that was DMK and AIDMK? Let us wait and see. Let us wait and see. The voting pattern, the people has to decide who to rule, how to rule. Then but always Tamil Nadu voters will be very, very, very clever. Very, very, very clever. If they vote against DMK means that definitely they will go for this NDA alliance only. Because they have to give a good governance to the government. So like that, double engine Sarkar is needed by Tamil Nadu. Because all the past 5 years they affected with that. So he is telling, so central is not helping. But central is telling, you are not given the, already given money to, you are not given the receipt. You are not aware of utilization certificate. That is the main issue now. The Tamil Nadu government was not given a utilization certificate of so many department money allotted from the central government to the state government. If we take an example about SC/ST people, that they given a lot of money, then they return back 10,000 crore. They got 48,000 crore for that purpose, but they spent only 28,000, and then 10,000 was returned. The other remaining portion was diverted to some other purpose. This money for ladies, this is 5,000 given. This is they have taken the SC/ST money to divert the money to that purpose also. So everybody is now need for a central government supported state government. Sir, also farmers, Tamil Nadu is hub for farmers. Farmers are facing a lot of issues, be it related to pricing, crops and everything. Plus, if we talk about the water here, there is water scarcity. So what is the BJP and
AIDMK alliance plan, how are they going to address this issue? At the same time, there is a lot of unemployment issue here. So all this issue, what is the strategy ahead? That we are planning in our election manifesto itself. We are going to tell to the people the liver linkage systems, the internal livers first, and then southern regions like Mahanadi, Krishna, and all Kaveri linkages. Then we have to go for Gangai Kaveri linkages. Up to that, our plan is there. For that, that purpose, liver linkages work started means lakhs and lakhs of people will get employment also. Then another 10 to 15 years, the employment will be in that side. So we are all planning. Prime Minister's plan is not only that, already available water should be utilized in a proper way. That should not be any there should not be the sewages are mixing our town line, all municipal sewages, corporation sewages are mixing in the running water. That should be stopped. So for that, 18,000 crore has been allotted to the state government about the scheme Nadandai Pali Kaveri. That is purification of like Ganga purified, like Ganga scheme. Here Kaveri also has to be purification scheme. So every end of the municipality sewage level, that should be cleaned, that should be distilled, then only it would be led down to the river side. Like that, the big plan, that plan has been given by the Edapadi government, the then Edapadi government, that has been approved, that has been sanctioned, that is the first installment also now given to this present government, but they have not started the work. But the AIDMK government comes, that will do within 1 year, like a Ganga purification scheme, that Kaveri also will be purified. The last and Nagapatnam people will get a purest water. So how do you are planning to tackle the farmer issue, the pricing? Everything they are asking. If we talk about Nilgiris, they are about tea. Yes, yeah, they are saying that from last 10-15 years they are fighting for the green leaves price. So how are you guys planning to address all these issues? That is, but this thing is only thing, the price to the farmers' products. We have to go for the value-added products. That is the global thing is now. Every country is facing the problem about this. The raw product will be the problem now. The middlemen are getting so much money was looted from the farmers. So to stop that only, that our Prime Minister was given a good agriculture law and all. But they quarreled and then they shouted that now it has been postponed. But anyhow, now we are giving for a very good subsidies to starting the youngsters about the startup schemes about the agriculture products, agro products. So value-added agro products. If we are giving a tomato, to purchase a tomato, procuring a tomato raw, instead of procuring a tomato in a raw, we are going to procure the tomato as a juice, or the tomato as a so many value-added products. Like every vegetables, instead of groundnut, now the people have started a small saki groundnut mixed with jaggery, that they are putting in a highly value-added products like that. Then only it will be given a good strength to the people. So every panchayat union level, value-added agriculture products, manufacturing units and training units will be started if this government will, both the in central and state India go in a streamline, it will done. One final question. Congo Belt is one of the most crucial ones. It has been the base for AIDMK and BJP also, if we speak about Coimbatore. So what will be the strategy this time to revive the alliance, revive the AIDMK leaders, because
in many of the district which was dominated previously by ADMK, but the current sitting MLA is from DMK. So what would be the strategy of the party? No, here in Congo belt, even now this is dominated by many of the districts was dominated by ADMK only. Now you were small only this in Namakkal known 3 and then Salem 1 MLA and then Coimbatore 1 or 2 and then Dharmaburi no MLAs. Only all 4 was PMK and ADMK. So in Congo now even the MLAs are dominating only ADMK. But the ministers are in DMK, Salomon minister and Coimbatore minister and then Karur minister. These ministers are there. But people are now again because of in the parliament election, DMK won in this region because the BJP and DMK was bifurcated, the both was stand individually. That is the problem. Now it will be sweep in Congo. This ADMK alliance will get more seats. Not only more seats, more seats means what they got in 2021, this time even more than that they will get it. So sir, if you guys form the government, EPS sir will be the chief minister? Yes, definitely. We already declared. Our Home Minister himself was declared when he started the alliance itself. He said that the Tamil Nadu 2026 Assembly election will be conducted under the leadership of Anna DMK General Secretary Edapadi Palaniswamy. So not only that Tamil Nadu National Democratic Alliance, headed by the state party, that AIADMK, we are a partner. BJP not a leading partner. We are not led in this alliance. BJP is the one of the partner. This alliance was led by AIADMK. There is not another question at it. They have to do it. We are a partner. Still we can say we are one of the partner. Not only we are alone a partner, we are one of the partner. So would this alliance be open for more parties to join in if they want? Now itself is enough. As far my concern, I have stood election from 1980 onwards. I become MLA in 1980. Just I was sit with MGR in 1978. Even from those days, I am seeing the politics and all. Now this election, this alliance itself enough, because totally people are against the DMK. Voters are against the DMK. Even the DMK cadre is against the DMK rule, not DMK. DMK cadres are not against the DMK, but DMK rule, the Stalin rule, Stalin son rule, Stalin family rule. This was against by a DMK cadres, original cadres. So that they will come and they themselves will vote and then they go and sit. They won't canvass for DMK. That is going to happen in this election. You are going to see that in 2026 election day. You will see why the DMK people are mum, why they are sitting under the tree, why they are going there, why they are sitting in the hotel, why they are drinking drinks. Like that you have to go to